ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். இணைந்து வாசிப்போம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். எடுத்துட்டீங்களா? சத்தமா படிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சந்தோஷமா சொல்லுங்க. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற நான் பாக்கியவான். நமக்கு தெரியும், இந்த சபையில் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறீங்க. அந்த கூட்டத்திற்கு கர்த்தர் இந்த காலை நேரத்தில் பேசுகிற வார்த்தை, எனக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கண்ணை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் தந்த இந்த நாளுக்காக, இந்த மாதத்துக்காக நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கால் இடராமல் தப்புவித்தார், கால்களை இடர்தலுக்கு தப்புவித்தார், கண்ணிகளுக்கு தப்புவித்தார், நம்முடைய கண்களை கண்ணீருக்கு தப்புவித்தார், ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி தப்புவித்தார்ல. கண்ணி தெரித்து நாம் தப்பும்படி நமக்கு சகாயம் பாராட்டின கர்த்தர் இவர். ஸ்தோத்திரம் பான்னு சொல்லுங்க. என்னையும் குடும்பத்தையும் எங்க சபையவும் இந்த மினிட் வரைக்கும் உம்முடைய கரத்தில் வைத்து காத்து வருகிறவரே, எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்குள் பலனடைய, உமக்குள் உயிர்ப்பிக்கப்பட எங்களுக்கு கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க யாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க 30:18. ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்றீங்களா? நான் அவருக்கு காத்திருக்கிற பிள்ளை. நான் யாருக்கு காத்திருக்கிற? அவருக்கு காத்திருக்கிற பிள்ளை. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறபடினால, ஆண்டவருக்கு காத்து உங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறபடினால உலகம் உங்களை பரியாசம் பண்ணலாம், ஊர் மக்கள் உங்களை ஏளனமா பேசலாம். எவ்வளவு நாள் தான் விசுவாசம் விசுவாசம் இருக்க, எவ்வளவு நாள் தான் ஜபம் ஜபம்ட்டுக்கிட்டு இருக்க, எவ்வளவு நாள் தான் ஆண்டவர் ஆண்டவர் இருக்குன்னு சொல்லி உங்க காத்திருப்ப அறியாத புரியாத உலக மக்கள் பரியாசம் பண்ணலாம். ஆனா பரலோகம் அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்குது, எனக்கு காத்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம். உலகம் உன்னை பரியாசம் பண்ணுது, ஆனா கர்த்தரோ நீ பாக்கியம் உள்ள பிள்ளைன்னு கர்த்தர் சொல்றாரு. தேவ பிள்ளையே, அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு பின்னணிய என்னன்னா, நியாய தீர்ப்பு உரைக்கப்படுகிறது, தண்டனை கூறப்படுகிறது, சிறையிருப்பு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் அந்த ஜனத்துக்கு உரைத்தார். ஆண்டவர் உரைத்த மாத்திரத்தில் அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கூட்டம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ தண்டனை வரப்போகிறது, பாபிலோன் வரப்போகிறான், நேபுகாத்து நேச்சார் சிறைபிடித்து கொண்டு போவானே, அவன் கொடூரமான மனிதன், அவன் என்ன வேணாலும் செய்வான்னு சொல்லி ஒரு கூட்டம் இந்த சிறையிருப்புல இருந்து தப்பித்து போகும்படி அவங்க யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அங்க ஓடி போயிடலாமா, இங்க ஓடி போயிடலாமா, அதை செஞ்சு எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னு பல விதத்தில் ஒரு கூட்டம் யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முந்தின 16வது வசனத்துல அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த 16வது வசனத்தை. அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். செய்தி வந்த உடனே ஒரு கூட்டம் ஓடி போவோம்,
இதெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க. இன்னைக்கு கூட சிலர் அப்படித்தான் இருக்கிறாங்க இல்லையா? வருகிற சூழ்நிலைக்கு தப்பணும்னு நினைக்கிறாங்க, தப்பி எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர்கள் மத்தியில என்ன கவனிக்கணும், அவர்கள் மத்தியில இன்னும் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த எருசலேம்ல இன்னும் ஒரு கூட்டம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் அடித்தார்னா அவர்தான் அரவணைக்க முடியும், அவர் தண்டித்தால் அவர்தான் தப்புவிக்க முடியும், அவர் சிறையிருப்புக்குள்ள அனுப்பினால் அவர்தான் மீட்டெடுக்க முடியும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அனுப்புகிற பாதையில நான் கடந்து போறேன், என்ன நிச்சயம் வெளியே கொண்டு வருவார்னு சொல்லி அவர்கள் கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. அவங்க சுய முயற்சியை கையில எடுக்கல, அவங்களுடைய யோசனையின்படி அவங்க செயல்படல. ஆண்டவர் அனுப்புறாரா, நான் அந்த பாதையில கடந்து போறேன். சொல்ல விரும்புறவங்க எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? நீங்க அனுப்புறீங்களா இந்த பாதைய? நான் கடந்து போகிறேன். தாங்க பலன் மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரே. கேளுங்க எல்லாரும், தாங்க பலன் மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை அனுமதிக்கும் பொழுது அதுல யார் உதவியை சார்ந்து கொண்டோ, என் புத்தி அறிவை நான் பயன்படுத்தி கொண்டோ நான் தப்ப முடியாது. அப்படி யாரும் செய்யாதீங்க, சரியா? கர்த்தர் உங்களை ஒரு பாதையில அனுமதிப்பார்னா கண்ணை மூடிட்டு கடந்து போக பழகி கொள்ளுங்கள். கரம் பிடிக்கிற கர்த்தர் கூடவே வருவாரு, பயப்படாதீங்க. அந்த நேரத்தில் மனித ஆலோசனையோ சுய சிந்தனையோ நீங்க பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கை அப்படியே வட்டத்துக்குள்ள சுத்தி கொண்டு இருக்கிற மாதிரியே இருப்பீங்க, தாண்டி வெளியே வர முடியாது. இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் அனுமதிக்கிற பாதையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன் மட்டும் உங்க இருதயத்தில் ஜெபம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த 30-18. இந்த சபையிலையும் கூட நீங்க போகிற பாதையில அனுமதிக்கப்பட்ட வேதனையின் பாதையில நீங்கள் சகித்து கொண்டு வாழ்கிற சில பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் சீக்கிரம் என தேடி வருவாரு, எனக்கு ஒரு விடிவு காலம் தருவாரு, என் குடும்பத்தை இந்த சூழ்நிலை வெளியே கொண்டு வருவாரு. யாருக்குமே தெரியாம நான் அனுபவிக்கிற இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு நாள் இந்த காரியத்தை செய்வாருன்னு சொல்லி முழுக்க முழுக்க கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் இந்த சபைக்குள்ள இருக்குது. இந்த 1ஆம் தேதி காலையில அவர்களுக்காக கர்த்தர் உரைக்கிறாரு. எனக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, அத்தனை வேதனைகளையும் சகித்து கொண்டு எனக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ பாக்கியவா. உனக்கு மனதுருகும்படி நான் காத்திருக்கிறேன். உனக்கு நீதி செய்கிற தேவன் நான், உனக்கு உன் பட்சத்தில் நிற்கிற கர்த்தர் தான். யாருக்கு காத்திருக்கிறவங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க ஓடல, வந்த பாதிப்பை பயந்து ஓடல. ஆண்டவர் தானே அனுமதிக்காரு. தகப்பன் அடிச்சாருன்னா சாகிறதுக்கு அடிப்பாரு இல்லையா? அப்பா அதில் அடிக்கிறது யாரு? அடுத்தவே இல்ல. அவன் தான் செத்தாலும் பரவாயில்ல நினைப்பான். ஆனா பெத்தவன் சாகிறதுக்காக அடிக்க மாட்டாரு. ஏதோ என்ன சரி பண்ண அடிக்கிறாரு, சரி அடிச்சுட்டு போட்டோம். கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? சாகாதுல்ல. அப்பா அடிச்சு நான் சாக மாட்டேன். என்ன அரவணைக்கிற அதே கரம் கொண்டு என்ன அரவணைப்பாரு. என்ன தூக்கி எடுக்கிற அதே கரத்தை கொண்டு என்ன தூக்கி எடுப்பாரு. அப்படி காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக வேண்டிய கர்த்தர் சொல்ற வார்த்தை, எனக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் கண்கொண்டு பார்த்தாரு. ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு கூட்டம் ஆண்டவரையே பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அவர்களை கண்ணோக்கி பார்த்து சொன்னாரு, எனக்கு காத்திருக்கிற நீங்க பாக்கியவான்கள், உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன். அந்த வார்த்தை அப்படித்தான் இருக்கு, உங்களுக்கு இறங்கும்படி. எங்க நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு காத்திருக்கிற இல்லையோ, எப்போ உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரலாம் என்று உனக்காக, நமக்காக, உங்களுக்காக தெய்வம் காத்திருக்கிறாரா? அந்த தெய்வத்துக்கு வாய் நிறைய ஸ்தோத்திர பலி செலுத்துங்க பார்க்கலாம்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. இந்த வேதத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு 3 வாக்கு தத்தங்களை தேவன் கொடுக்கிறாரு. நம்பர் 1, முதல் வாக்கு தத்துவம். இதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். முதல் வாக்கு தத்துவம் என்ன? ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்குமா? 49:23 ஏசாயாவில இருந்து 49:23 வாசிங்க. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். இப்போ உனக்கு தெரியாது, இப்போ உங்களுக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. நீங்க இந்த சூழ்நிலைக்குள்ள போகும் பொழுது, ஆமா அவரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு, வெட்கப்பட மாட்டேன் வெட்கப்பட மாட்டேன்னு. ஆனா அப்படி ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியாது. அதுல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டிருக்கு பாருங்களேன், அப்பொழுது அறிந்து கொள்வாய். சொல்லுங்க, அப்பொழுது அறிந்து கொள்வாய். இன்னொருக்கா, அப்பொழுதுனா எப்பொழுது தெரியுமா? இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வந்து இந்த காத்திருக்கிற இந்த காரியத்தை உங்க கரத்துல கர்த்தர் கிடைக்க பண்ணுவார்ல, அந்த நிமிடத்துல உங்க வாய் அறிக்கையிடும், நான் இப்ப அறிந்து கொண்டேன், அவருக்கு காத்திருந்தா ஒரு மனுஷன் வெட்கப்பட மாட்டான்னு இப்போ நான் அனுபவிக்கிறேன், அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் தேவ பிள்ளைகளே. முதல் வாக்குத்தத்தம் என்ன? அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க என்ன அடைவது இல்லை? வெட்கம் அடைவது இல்லை. இந்த வசனங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இன்னும் ஒரு இடத்துல கொஞ்சம் ஆழமா சொல்லியிருக்கிறார். டீட்டெயிலா எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை வாசிப்போமா? 29:22. இதே ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு, கவனிங்க வாசி முடிங்க. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கு ஒரு வார்த்தை இங்க எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? அங்க வெட்கப்படுவது இல்லைனாரு, இங்க கூடுதல் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை? இனி. சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த யாக்கோப்பு, எந்த யாக்கோப்பை குறித்து கர்த்தர் சொன்னாரோ இந்த யாக்கோப்பு அவன் பல சூழ்நிலைகளில் வெட்கப்படும் அனுபவத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறான். வெட்கப்படும் பாதையில் அவன் கடந்து வந்திருக்கிறான். ஆங்காங்க அவனுக்கு வெட்கப்படுகிறது போல சூழ்நிலை காணப்பட்டுச்சு, தலைகுனிவு அவனுக்கு வந்துச்சு. அதனால கர்த்தர் மறுபடியும் அதை அவனுக்கு சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்னா, கவனி, எனக்கு காத்திருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை, அது மாறாது, உண்மைதான். அதே சமயத்தில் ஒருவேளை உன் கடந்த கால வாழ்க்கையில வெட்கத்தை, நாணத்தை, அவமானத்தை, நிந்தனைகளை அனுபவித்திருந்தா இப்போ அந்த பிள்ளைக்கு கர்த்தர் சொல்றாரு, இனி யாக்கோப்பு வெட்கப்படுவது இல்லை, இனி யாக்கோப்பு வெட்கப்படுவது இல்லை. விசுவாசிக்கிற பிள்ளைங்க உள்ள இருந்தீங்கன்னா உங்க வாயால அறிக்கையிடணும். உங்களுக்கு உங்க வாயால அறிக்கையிடணும், ஆண்டவரே நான் கடந்து போய் வந்திருக்கிறேன், ஆனா இப்போ நான் நம்புறேன், இனி நான் வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. என் முகம் வெட்கப்பட்டு போக நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை. அப்படின்னா இதுல இன்னும் ஒரு வார்த்தை அறிஞ்சிருக்கு, இன்னொரு வார்த்தை மறைஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு முன்னால அவ என்ன அனுபவிச்சிருக்கிறா? என்ன அனுபவிச்சிருக்கிறா? இதுக்கு முன்னால இந்த யாக்கோப்பு வெட்கத்தின் நிலைமை அவன் பார்த்திருக்கிறான், அனுபவிச்சிருக்கிறான். இந்த சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த காலையில இனி வெட்கப்படுவதில்லை என்று சொன்னாலும் கூட, அப்படின்னா இந்த பிள்ளைங்க கடந்து வந்த பாதையில வெட்கப்படும் பாதையை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க, வெட்கத்தை அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த வெட்கப்படும் நிலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமா இருக்கும். தலைகுனிவு என்பது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். அது என்னங்கிறதுக்கு ஒரு காரணத்தை மட்டும், ஒரு காரியத்தை, ஒரு கேட்டகரியை மட்டும் நம்ம பார்ப்போம். கவனிங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தலைகுனிவு அனுபவங்கள் நேரிடும்.
இங்க ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கலாம். இதே ஏசாயாவுல 28:3 வருவோம். 28:3 வாசிங்கமா. 28:3. எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். எப்ராயிமுடைய வெறியரின், அதுக்கு அடுத்து என்ன வாசிக்கிறோம்? கிரீடம் காலால் மிதித்து. டிவில போடப்பட்டிருக்கு பாருங்க, கிரீடம் காலால் மிதித்து. கிரீடம் எங்க இருக்கணும்? அதுதான் கணம், மகிமை, மரியாதை இல்லையா? ஆனா இந்த மனிதனுடைய கிரீடம் இப்ப எங்க தள்ளப்பட்டிருக்கு? காலால் கீழே மிதித்து தள்ளப்பட்டிருக்கு. இது அவன் அனுபவித்த ஒரு விதமான வெக்கம். சிலர் வாழ்க்கையில கனத்துக்குரியவங்களா இருந்தீங்க, மதிப்புக்குரியவங்களா இருந்தீங்க, அவன் மதிப்பு மிகுந்த குடும்பத்துல நீங்க வளர்ந்து வந்தீங்க. ஆனா ஏதோ சம்பவம் நிகழ்ந்ததுனால உங்க கிரீடம் கீழே தள்ளப்பட்டிருக்கு. தேவ பிள்ளையே, உங்க தலையில இருந்த கிரீடம் காலால தள்ளப்பட்டது போல சில அவமானங்களை, சில நிந்தனைகளை, சில அவமதிப்பை சகித்த பிள்ளைங்க உள்ள இருக்கு. மறந்துடாதீங்க, போச்சு, இனி நீங்க வெட்கப்படுவது இல்லை என்பதை மறந்துடாதீங்க. இது ஒரு வகையான பாதை. இன்னும் ஒரு பாதையை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். இதே ஏசாயா தீர்க்கன் உரைக்கிறாரு. 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய். இது எலக்குதிர்ச்சி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இது எந்த நகரம் தெரியுமா? முந்தின முதல் வசனத்தை வாசிங்க. இந்த அதிகாரத்துல முதல் வசனத்தை. தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய. என்ன நகரம்? தாவீது வாசம். எல்லாரும் சொல்லுங்கம்மா, எந்த நகரம்? என்ன நகரம் அது? அரியேலே. இங்க அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தாவீது வாசம் பண்ணின நகரம் எப்படி இருந்தது தெரியுமா? கம்பீர முழக்கம் எடுக்கிற ஒரு நகரம், ஆர்ப்பரித்து மகிழ்கிற ஒரு நகரம், ஆரவாரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நகரம் இல்லையா? இந்த நகரம் கம்பீரமா இருந்துச்சு. இந்த நகரம் தலை நிமிர்ந்து இருந்துச்சு. ஆனா அந்த நகரத்துக்கு நேரிட்ட சம்பவத்தை பாருங்க. வாசிங்க இப்போ 4ஆம் வசனத்தை இப்போ வாசிங்க. அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய். எங்க போயிருவ? எவ்வளவு வேதனையா இருக்கு. உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தை போல் தரையிலிருந்து முணுமுணுத்து. தரையிலிருந்து முணுமுணுத்து. முணுமுணுப்பு சத்தம், முணுமுணுப்பு சத்தம். நம்ம சொல்றோம்ல, ஏன் முணுமுணுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம்ல. முணுமுணுப்பு சத்தம் அங்க இருந்து எழும்புமா? உன் வாக்கு மண்ணில் இருந்து கசுகு சென்று உரைக்கும். கசுகுசு. என்னடா கசுகுசு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம்ல, அதான் எழுதப்படு கசுகுசு என்று. இது அர்த்தம் என்ன தெரியுமாங்க? இது சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கம்பீரமா இருந்த நகரத்தினுடைய வார்த்தையின் அதிகாரம் இழந்து போச்சு. இந்த நகரம் வார்த்தையின் அதிகாரத்தை இழந்து போச்சு. இதுல கம்பீரம் இருந்துச்சு, கம்பீர சத்தம் இருந்துச்சு. ஆனா முணுமுணுப்பு தான் வருது, சத்தம் வரமாட்டுக்கு. ஆர்ப்பரிப்பு இல்ல, ஆரவாரம் இல்ல, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, முணுமுணுப்பு மட்டும்தான் இங்க வந்து கொண்டு இருக்கு. அப்படின்னா இது தன்னுடைய அதிகாரத்தை இழந்துருச்சு, தன்னுடைய கம்பீரத்தை இழந்துருச்சு. இன்னைக்கு மண்ணோட மண்ணாய் தள்ளப்பட்டு இருக்கு. இது ஒரு வகையான வெட்கப்படுகிற ஒரு நிலைமை. ஒரு காலத்துல உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க எல்லாரும். ஒரு காலத்துல உங்களுடைய வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. அவ்வளவு மதிப்பு மிகுந்த வார்த்தை உங்களிடத்துல இருந்தது, அவ்வளவு கம்பீரம் உங்களிடத்துல இருந்தது, அவ்வளவு ஆரவாரம் உங்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ சம்பவம் உங்க வாழ்க்கையில் நடந்ததுனால அல்லது பலவீனத்தினால நீங்க தாக்கப்பட்டதுனால இன்னைக்கு உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு உங்க வார்த்தையை யாருமே பெருசா எடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை பரியாசம் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க வேற வழி இல்லாம அப்படி இருந்த நீங்கள் இன்னைக்கு முணுமுணுப்பு அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டதை போல இப்படி ஒரு பாதையில சில பிள்ளைங்க இந்த சபையில போய்கொண்டு இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பாதையில போகிறவர்களுக்கு சொல்றாரு, உங்க தலையில உள்ள கிரீடம் கீழே விழுந்திருந்தாலும் சரி, உங்க அதிகாரத்தை நீங்க இழந்து முணுமுணுக்கிற அந்த அல்லல் நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட பாதையில போய்கொண்டிருக்கிற யாக்கோப்பின் சந்ததி
சந்ததியாகிய தம்முடைய பிள்ளைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, என் பிள்ளை இனி வெட்கப்படுவது இல்லை, என் பிள்ளை இனி வெட்கப்படுவது இல்லை. உன் கிரீடம் கீழே விழுந்தாலும் சரி, உன் வார்த்தையின் அதிகாரத்தை நீங்க இழந்திருந்தாலும் சரி, கர்த்தர் தம் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறாரு, நீ எனக்கு காத்திருக்கிற பிள்ளையா இருக்கிறது போல இனி நீ வெட்கப்பட மாட்ட. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இனி நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. உன் நகரம் மண் மேட்டில் மேல் கட்டப்படும், உன் குடும்பம் மண் மேட்டில் மேல் கட்டப்படும். உன் ஆரவார சத்தம் மறுபடியும் எழும்பும், உன் துதி சத்தம் மறுபடியும் எழும்பும், முணுமுணுப்பு சத்தம் ஓடி போகும், சோர்வின் ஆவி ஓடி போகும். துதியின் ஆவிய கர்த்தர் ஊற்றுகிறாரு. கண்ணை மூடி பெற்றுக்கோ. உன் குடும்பத்துக்குள்ள துதியின் ஆவிய, துதியின் உடைய கர்த்தர் உடுத்துகிறாரு, கர்த்தர் உடுத்துகிறாரு. ஸ்தோத்திர சத்தம், துதி பாடல் உன் வீட்டில் எழும்பச் செய்வார். இனி வெட்கப்பட மாட்டேன். முகம் செத்து போன நிலைமையில வந்த தேவ பிள்ளையே, கிரீடம் விழுந்த நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளையே, வார்த்தையின் அதிகாரத்தை இழந்த தேவ பிள்ளையே, உன் ஸ்தானத்தை இழந்த தேவ பிள்ளையே, உன்னை நேசிக்கிற இந்த தெய்வம் உனக்கு நேராக தன் வார்த்தையை அனுப்புகிறாரு. இனி நீ வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரர் பேசினாரு. நம்ம சபைக்கு வர்றவர் தான். ஒரு ஐலாண்டில் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டியூட்டி பார்த்துட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல டியூட்டி பார்க்குறாரு. அவர் வாழ்க்கையில் ஏதோ சில சம்பவம் நடந்தது. அவர் டியூட்டியில் இருக்கிற நாட்களில் அவர் குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகள், அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போனதுனால அங்குள்ள அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினாரா. அந்த அதிகாரிகள் அவங்களுடைய முறைமைகளின்படி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனால் அவங்களுக்கு என்ன ப்ரமோஷன் கொடுக்கப்படாதான், டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் அவங்களுக்கு எடுப்பாங்களாம். அப்படி ஒரு ரூல் அவங்களுக்கு இருக்குது. அதை போய் இவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, அதனால எனக்கு கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குன்னு சொல்லி தெரியப்படுத்தி இருக்கிறாரு அந்த அதிகாரி கிட்ட. ஆனால் அவருக்கு மேல அதிகாரி என்ன சொல்லிட்டாருன்னா, சரி நீ வெளியே சொல்லாத, நீ பாட்டில் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ என்ன ஆகி போச்சு, அந்த அதிகாரி மாறிட்டார். இப்போ வேற அதிகாரி வந்துட்டார். இவரும் டிரான்ஸ்ஃபர், இந்த பிரதரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற இடத்துக்கு வந்துட்டார். வந்த உடனே விஷயம் வெளியே வந்துருச்சு. இவருக்கு ஒரு கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. விஷயம் வெளியே வந்த உடனே இப்போ டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நீ ஏன் இதை மறைத்தாய், இதை ஏன் நீ மறைத்தாய்? அவர் சொல்றாரு, நான் மறைக்கல, அங்க நான் இருக்கும்போது அதிகாரிட்ட நான் சொல்லத்தான் செஞ்சேன், ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அவர்களுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்கன்னா, காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அதிகாரிகள். கடைசியில் இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பனிஷ் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்துட்டாங்க. பனிஷ் பண்ணணும்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? மிகுந்த வேதனையோடு சொன்னாரு. அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா? அவர்கள் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேட்ச் ரேங்க் கூடும், அந்த ரேங்க் கூடும், அந்த கிரெடிட் அவங்களுக்கு கூடும், பொசிஷன் கூடும். அப்போ அவங்களுக்கு அந்த பேட்ச் கூடிக்கிட்டே வரும். அந்த பேட்ச் நீங்க உதாரணமா, அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் சிங்கிள் ஸ்டார் வச்சிருப்பாங்க, எஸ்ஏ டபுள் ஸ்டார் வச்சிருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் ட்ரிபிள் ஸ்டார் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த ரேங்க் என்ன செய்யும்னா கூடிக்கிட்டே போகும், பேட்ச் கூடிக்கிட்டே இருக்கும். அப்படி இவரை கௌரவிக்கும்படி கொடுக்கப்பட்ட அந்த பேட்ச் இருக்கு பாருங்க, எல்லாரையும் கூட்டி எல்லாருக்கும் முன்னால அவரை மேடை ஏத்தி அந்த பேட்சை வாங்கினாங்களாம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இருக்கிறாங்க, அதிகாரிகள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. இவரை பனிஷ் பண்றதுக்காக மேல ஸ்டேஜ்ல பேட்ச் வாங்குறது சந்தோஷமா இருக்கும், ஆனா வாங்கினத அவங்க பறிக்கிறது எவ்வளவு பெரிய வேதனைன்னு யோசித்து பாருங்க. அந்த பாதையில கடந்து போய் கொண்டிருந்தாரு. கால் பண்ணி பேசினாரு. நான் சொன்னேன், பிரதர் நீங்க வேற யாரும் இல்ல, நீங்க கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. நீங்க உங்க மனச்சாட்சியின்படி உண்மையை ஒத்துக்கொண்டீங்க, அவர்களுடைய சுயநலத்துக்காக இப்படி செய்து கொண்டார்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் எத்தனை வருஷம் நீங்க அங்க இருக்க போறீங்க தெரியல, அந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே வருவதற்கு முன்பதாக உங்கள் திருந்து பறிக்கப்பட்ட அதற்கு பலனாக கர்த்தர் ஒன்றை செய்யத்தான் போகிறாரு. காரணம், நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நீ அவமானத்தோடு ஒரு இடத்திலிருந்து வெளியே வர இந்த தெய்வம் விடுவதே இல்லை. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து தேவ பிள்ளைய.
இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலையில தலைகுனிவை சந்தித்து இங்க சில பிள்ளைங்க இருக்கிறங்க. அவர்களுக்கு நேராக கர்த்தர் சொல்லுகிறாரு, இனி என் பிள்ளை முகம் வெட்கப்படுவது இல்லை. இனி என் பிள்ளை கிரீடம் மறுபடியும் உன் தலைக்கு வரும். இனி உன் கம்பீரம் மறுபடியும் வரும். இனி உன்னுடைய ஸ்தானம் மறுபடியும் வரும். இரண்டாவது, அவருக்கு காத்திருந்தா என்ன செய்வார்? இரண்டாவது 40:31 ஏசாயா 40:31 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. போதும் போதும், அது போதும். கவனிங்க, இதை விளக்க முடியல, இன்னொரு நாள் விளக்குவேன் இதை. கவனிங்க, இப்போ இரண்டாவது, முதல்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன அடைவது இல்ல? வெட்கமடைவது இல்ல. இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன அடைவாங்க? புது பலன் அடைவாங்க. அத பலத்தோடு சொல்லுங்க. புது பலன். புது பலன். எதை போல? கழுகுகளை போல. பலனற்று வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஓடி ஓடி உழைத்து சவால்களை சந்தித்து இருக்கிற பலனை எல்லாம் செலவழித்து இப்போ அடுத்து ஓடுவதற்கு பலன் இல்லாம குடும்பத்தை, பிள்ளைகளை, எதிர்காலத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு உள்ளுக்குள்ள ஆத்துமாவிலையும் பலன் இல்லாம, சரீரத்திலையும் பலன் இல்லாம, இனி என்ன செய்ய போறேன், எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்ற போறேன் என்று தெரியாமல் சோர்ந்து ட்ரை கண்டிஷன்ல வந்திருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க எனக்கு காத்திருக்கிற பிள்ளையா இருப்பதனால இருக்கிற வேலையை செய்வதற்கு உனக்கு ஒரு பலன் வரும். அது புது பலனாக்கும். அது புது பலனாக்கும். நீ அந்த பலனை கர்த்தர் புதுப்பிப்பாராக்கும். ஹல்லேலூயா. புது பலன், நாட் நியூ ஸ்ட்ரென்த். திஸ் இஸ் ரினியூட் ஸ்ட்ரென்த். உங்க பலனை புதுப்பிப்பாரு. பலன் என்ன செய்வாரு? புதுப்பிப்பார். ஏன்னா இருந்த பலன் செலவழிஞ்சிருச்சு. அவ்வளவு சவால்கள் வாழ்க்கையில இருந்துச்சு. அவ்வளவு போராட்டம், வயதுக்கு மிஞ்சின போராட்டம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஏகப்பட்ட இழப்புகள். அதோடு போராடி 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 பலனெல்லாம் இழந்து போச்சு. பலன் இல்லாம இருக்கிற, ஆனாலும் கர்த்தருக்காய் காத்திருக்கிற, அதற்காய் சொல்றாரு, புது பலன் நீ அடைவ, நீ எழும்புவ, மறுபடியும் உயர வெளியே வருவ. நீ எழும்புவத ஊரே பார்க்கும். நீ மேல பறந்து வருவத எல்லாரும் பார்ப்பாங்க. விசுவாசிக்கிற பிள்ளை வாய் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பெற்றுக்கொள். மூணாவது, இப்போ இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க போறோம். கடைசி வார்த்தையை 30:18 முதல்ல வாசித்த வசனம் 30:18. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கவனிங்க. முதல்ல காத்திருக்கிற பிள்ளைங்க வெட்கம் அடைவதில். இரண்டாவது, காத்திருக்கிற பிள்ளைங்க புது பலன் அடைவாங்க. மூணாவது, காத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் யாரா? பாக்கியவான்கள். அவங்க பாக்கியவான்கள். உலகம் அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பாக்கியவான். நீ எனக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளை. ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, எத்தனை காலம் நீங்க காத்திருந்தாலும் வசனம் தான். நீங்க பாக்கியவான்கள் தான். நீங்க பாக்கியவான்கள் தான். ஒண்ணு தெரியுமா? புதிய ஏற்பாட்டு சபைக்கு இயேசு கொடுத்திருக்கிற பிரதான வாக்கு தத்தமே என்ன வாக்கு தத்தம் தெரியுமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்பொழுது துன்பப்படுகிற நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள், இரக்கம் செய்கிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள். புதிய ஏற்பாட்டு சபைக்கு இயேசு பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது பாக்கியவான்கள் 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 ஏன் சொன்னார்னா, புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் கொடுத்த பிரதான வாக்கு தத்தமே பாக்கியவான்கள். ஏன்னா புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் வருது, பாக்கியவான்கள். புதிய ஏற்பாட்டை முடிக்கும் பொழுதும் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஒருவன் செய்ய கவனமாக இருப்பானாலா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த வசனங்கள் படி நடக்கிறவன் யாரா? பாக்கியம். ஆரம்பிக்கும் பொழுதும் பாக்கியவான் தான், முடிக்கும் பொழுதும் பாக்கியவான் தான். அப்பனா என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டு சபைக்குரிய வாக்கு தத்துவம் பாக்கியவான்கள் தான்.
என்ன பாக்கியம் அப்படின்னா, கவனிங்க, என்ன பாக்கியம் அப்படின்னா, முதல் பாக்கியம் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இதுக்காக முதல் பாக்கியம் என்ன பாக்கியம் தெரியுமா? எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவன் பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று பவுல் சொல்றார். ரோமர் 6:7. கை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துக பார்க்கலாம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான். கவனிங்க, முதல் பாக்கியம் என்ன தெரியுமா? முதல் பாக்கியம் என்ன தெரியுமா? எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் 4:7 எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ஒரு நல்ல செய்தி சொல்றேன். இயேசு வண்டை வரும் பொழுது வண்டியா வச்சிருந்தேன். என்னது? வேற இடத்துல நம்ம கொண்டு வர போறோம். இந்த சபைக்கு வரும்பொழுது வண்டியா வச்சிருந்தேன். என் பாட்டையும் செஞ்சது, முப்பாட்டையும் செஞ்சது, என் அப்பையும் செஞ்சது, அப்பனுக்கு அப்பையும் செஞ்சது, அம்மா செஞ்சது, அம்மாவுக்கு அம்மா செஞ்சது, பத்தாக்குறைக்கு நான் செஞ்சது, எல்லாமே எப்படி வந்துச்சு தெரியுமா? குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மாதிரி நீளமா வந்துச்சு. வண்டியா வந்துச்சு பாவம். ஆனா நல்ல செய்தி சொல்றேன். என் பாவ கடனை கிருபையினால இலவசமாய் மன்னித்தார். பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம். பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. கையில பணம் இல்ல நினைக்காதீங்க. என் பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம் எனக்கு இருக்கு. இந்த சந்தோஷம் அம்பானியை விட உங்களை கனப்படுத்துதாக்கும் கர்த்தருடைய கிருபையினால. இந்த இடத்துல அம்பானி கூட உங்களை ஜெயிக்க முடியாது. சரியா? இந்த இடத்துல உலக கோடீஸ்வரர் கூட உங்களை ஜெயிக்க முடியாது. எனக்கு இப்ப நினைச்சாலும் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு ஐயா, எனக்கு ஒரு துளி பாவம் கூட உள்ள இல்லையா அப்படி சொல்றவங்க மட்டும் என் பாவத்தை மன்னித்தீரே, இந்த பாக்கியத்தை எனக்கு தந்தீரே. முதல் பாக்கியம், நான் ரட்சிக்கப்பட்டது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ரெண்டாவது ஒரு பாக்கியம் இருக்கு சபைக்கு. எனக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னார்ல. என்ன பாக்கியம்? ரட்சிக்கப்பட்ட பாக்கியம். இது கடந்த காலத்தில் நடந்த ஒரு பாக்கியம். எதிர்காலத்தில் ஒன்று நடக்க போகிறது. இனி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே வச்சிருக்கிறாரு. அது பவுல் தீத்துக்கு சொல்லும் பொழுது 2:13 தீத்து டைட்டஸ் 2:13 வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ரொம்ப முக்கியமான வசனம் 2:13 தீத்து 2:13 எடுக்க கஷ்டம், அதனால டிவியை பார்த்துக்கோங்க. சேர்ந்து வாசிப்போம். இருங்க எல்லாரும் சேர்ந்து வரணும் அந்த வசனத்துக்கு. எல்லாரும் சேர்ந்து முடிச்சுட்டு அவன் பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. வசனத்தை வாசித்து எளிமைக்க போறோம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி. ஆரம்பத்தில் மறுபடியும் வாசிப்போம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். என்ன பாக்கியம் சொல்லுங்க? என்ன பாக்கியம்? அது என்ன பாக்கியம் கேட்டேன். இந்த புயல்கள் நடுவில், காற்று நடுவில், இழப்பின் நடுவில் எது நீச்சல் போட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆனந்த பாக்கியம் இருக்கு. மறுகரையில் மன்னன் இயேசு நமக்காய் காத்து கொண்டிருக்கிறாரு. முழு சபையும் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய ஆகாயத்தில் வரப்போறாரு. தேவ எக்காலத்தோடு வரப்போறாரு. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வரப்போறாரு. தேவ எக்காலத்தோடு வரப்போறாரு. பிரதான தூதுடைய சத்தத்தோடு வரப்போகிறாரு. மனவாட்டி நாம் எதிர்கொண்டு போக போகிறோம். இதுதான் சபைக்கு இருக்கிற மகிமையின் நம்பிக்கை, ஆனந்த பாக்கியம். இந்த பாக்கியத்தை கர்த்தர் சபைக்கு வச்சிருக்கிறபடினால பாடு என்ன ஒண்ணும் செய்யாது, அவமானம் என்ன ஒண்ணும் செய்யாது, இழப்பு என்ன ஒண்ணும் செய்யாது. எனக்கு ஒரு ஆனந்த பாக்கியம் இருக்கு. கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. எனக்கு ஒரு ஆனந்த பாக்கியத்தை வச்சிருக்கிறார். என்ன பாக்கியம் இருக்கு?
இந்த ஆனந்த பாக்கியத்தை பவுல் எதிர்பார்த்து கொண்டிருந்தாரு, பேதுரு எதிர்பார்த்து கொண்டிருந்தாரு, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனந்த பாக்கியத்தை எதிர்பார்த்ததுனால இங்க அனுபவிக்கிற வேதனைகள் அவர்களுக்கு பெருசா தெரியல, இங்க அனுபவிக்கிற பாடுகள் அவர்களுக்கு பெருசா தெரியல, இங்க அனுபவிக்கிற துயரம் அவர்களுக்கு பெருசா தெரியல. ஏன்னா அந்த நாள் மொத்த உலகத்துக்கு முன்பதாக என் விசுவாசம் கனப்படுத்தப்படுகிற நாள். ஒன்று தெரியுமா, இதை எதிர்நோக்கினதுனால தான் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். ஏன் அவனுக்கு வீடு கட்ட முடியாதா? அவன் சீமான், வெள்ளி பொண்ணு உடையவன், ஆனா குடியிருந்தது கூடாரம். ஏன் இல்லாம இல்ல எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த ஆனந்த பாக்கியத்துக்கு ஆபிரகாம் முதற்கொண்டு முற்பிதாக்கள் எல்லாருமே காத்திருந்தாங்க. திருச்சபை இன்னைக்கு காத்திருக்கிறது. வருது ஒரு ஆனந்த பாக்கியம். பிரதர், தகப்பனே, தாயே, நம்ம அனுபவித்த எல்லா வேதனைக்கும் ஒரு முடிவு உண்டாக்கவோ, அதற்கு பிரதிபலன் கொடுக்கவோ, அவருக்கா செய்ததுக்கு பலன் கொடுப்பதற்கோ ராஜா வருகிறாரு. ஆமென் சொல்ற பிள்ளைங்க உள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த ஆனந்த பாக்கியத்துல வந்து சேரணும்னு விரும்புறவங்க எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? கொஞ்சம் உங்க கையை மேல கூச்சப்படாம உயர்த்தி காமிங்க, நான் பார்க்கிறேன். இப்ப கீழே போட்டுக்கோங்க. அந்த ஆனந்த பாக்கியத்தில் நான் வந்து சேரணும்னா, மோசே ஒரு காரியம் செஞ்சாருன்னு எபிரேய நிருபக்காரன் சொல்லியிருக்கிறாரு. என்ன செஞ்சாரு தெரியுமா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி வரும் பலன்னா அந்த ஆனந்த பாக்கியத்தை தான் சொல்றாரு. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும். நிமிர்ந்து பாருங்க 11:26 எபிரேயர். இப்போ கவனிங்க, இனி வரும் பலன் அப்படின்னா என்னங்க? வரப்போகிற, சொல்லுங்க வாயை திறந்து, ஆனந்த பாக்கியம் இல்லையா? அந்த இனி வரும் பலன் ஆனந்த பாக்கியம் மேல் நோக்கமா இருந்ததுனால எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். புரிஞ்சவங்க மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரெண்டு காரியத்தை நான் செய்யணும். ஒன்னு, நல்லா கவனிங்க, ஒன்னு வெறுக்கணும், சொல்லுங்க. ரெண்டு, சகிக்கணும், சொல்லுங்க. ஆனந்த பாக்கியத்துல பங்கெடுக்க விரும்புறவங்க கவனிங்க, எகிப்தில் உள்ள அந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் உலக பாவ இச்சைகளை நான் என்ன செய்யணும்? வெறுக்கணும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தனைகளை நான் சகிக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்க எல்லாருக்கும் வருது ஒரு ஆனந்த பாக்கியம், வருது ஒரு ஆனந்த பாக்கியம். விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நீங்க என்ன பாடு வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு கரை வந்து சேருவீங்கன்னு கர்த்தர் உங்களை நம்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாரு. இங்க வந்தது மாதிரி உள்ள எப்படி 3 ஆராதனைக்கு உள்ள வந்தோமோ, இதுல ஒருவர் கூட அதுல இழந்துடவே கூடாது. இதுல ஒரு சின்ன நபரை கூட இழந்துடவே கூடாது. இங்க வந்த மாதிரி அப்படியே மொத்தமா அந்த ஆனந்த வாக்கியத்துல நம்ம போய் சேரணும். கர்த்தர் நமக்கு அதற்கு கிருபை தருவாராக. அப்படியே முழங்கால் படிடுவோமா? கர்த்தரின் வருகை சமீபம். உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். மகிமை நாள பார்க்க, ஆனந்த வாக்கியத்தில் பங்கெடுக்க தேவ சபையே உலகத்தை வெறுத்து அவருக்காக பாடுகளை சகித்து அவரை எதிர்நோக்கி வாழ இந்த ஆராதனை நம்ம அர்ப்பணிப்போம். எல்லாரும் அர்ப்பணிங்க. பிரசங்கம் கேட்டுட்டு போயிடக்கூடாது பிள்ளையே. ஒரு ஜபம், சின்ன ஜபம், 1 நிமிட ஜபம் ஒன்று ஆயத்தப்படுத்திடும். அர்ப்பணிங்க. கண்ணை மூடி சேர்ந்து, என் குடும்பம், நான், எங்க சபை எல்லாரும் வந்து மன்னவர் மாளிகையில வந்து நாங்க நிக்கணும்பா. அந்த மாளிகைக்குள்ள நாங்க எல்லாரும் வந்து சேரணும்பா. அதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த சிந்தை சபைக்கு உண்டாயிருப்பதாக. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க வெட்கப்படுவது இல்லை.
அவர்களுக்கு புது பலன் உண்டு, அவர்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தைகளின்படியே இந்த சபை ஆசீர்வதியும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.